வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் விரைவாக பார்க்கலாம். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும். இல்லையில் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை கற்பிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் தலைமுறையாக நடத்தி வரும் மொழி உரிமை போர் மாநில எல்லைகளை கடந்து இப்போது மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழன்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை ஆகிய 3 தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு நடத்தினார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அனைத்து தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அதிமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது, தோல்வியடைந்த தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்வது மற்றும் நிர்வாகிகள் இடையே நீடிக்கும் பிரச்சினைகளை களைவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதே இலக்கு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். வரும் 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் தொடங்க உள்ள இந்த சுற்றுப்பயணம் தீய சக்தியான திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகத்தான் என்றார். மேலும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அனைத்து தோழமை கட்சிகளும் இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கும் நிலைக்கு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாதவை குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் தனது சுற்றுப்பயணத்தின் போது மக்களிடம் எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர், முதலமைச்சர் வேட்பாளராக தனது பெயரை ஏற்கனவே அமித்ஷா கூறிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு மிக வலுவான கூட்டணியை உருவாக்கி ஆட்சியை பிடிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். பெண் பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகளில் கூட பாதுகாப்பு இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், ஊட்டி அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ஒருவர் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெளிவந்துள்ள செய்திகள் மனதை உலுக்குகின்றன. மாணவிகள் புகார் அளித்த பின் தற்போது ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விட்டது சிறு ஆறுதல் அளித்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகளில் கூட பாதுகாப்பு இல்லை எனும் கசப்பான உண்மை மனதை வாட்டி வதைக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 4 வருடத்தில் 730 கோடி பேர் விடியல் பயணம் மேற்கொண்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகர் மணலி சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுய உதவிக் குழுவிற்கான புதிய கட்டடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து மகளிர் சுய உதவிக் குழு பெண்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் கனவு நனவாகிக் கொண்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டக்கல்லூரியில் மாணவர்களின் சேர்க்கை அதிக அளவில் உள்ளதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 99 விழுக்காடு மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிப்பிற்கு சேர்ந்துள்ளது பெரிய சாதனை எனவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் ஆற்றங்கரை கடற்கரை சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அமைச்சரிடம் பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆற்றங்கரை கடற்கரை, அரியமான் கடற்கரை, பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆய்வு மேற்கொண்டார். வனத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளை ஆய்வு செய்த அவர் ஆற்றங்கரை கடற்கரையில் பகுதியில் அரசால் பராமரித்து வரும் சவுக்கு மரங்களையும் பார்வையிட்டார். அரசு கலைக் கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்டோர் காலி இடங்களை நிரப்ப தடை போடுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஓரிரு கட்ட
மாணவர் சேர்க்கை முடிந்துள்ள நிலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள காலி இடங்கள் மட்டும் இன்னும் நிரப்பப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு வாய்மொழியாக தடை விதிக்கும் அதிகாரத்தை கல்லூரி கல்வி ஆணையருக்கு யார் வழங்கியது எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ராமதாஸ் அன்புமணி இணையாவிட்டால் பாமகவில் நலிவுதான் ஏற்படும் என்று ஜி.கே. மணி கவலை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டின் வலிமையான கட்சியாக பேசப்பட்ட பாமக தற்போதுள்ள குழப்பமான சூழ்நிலையால் கட்சியின் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு எந்த கட்சியும் காரணம் இல்லை என்ற அவர், பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் நீக்கம் தீர்வாக அமையாது என்றும், அன்புமணியும் ராமதாசும் இணைந்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்றார். தவேக தலைவர் விஜயின் பரந்தூர் மக்களுக்கான போராட்ட அறிவிப்பு நீதி பெற்று தருமானால் அதை வரவேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயின் சமீபத்திய உரையில் அவரின் கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். பரந்தூர் விமான நிலைய பிரச்சினையில் தமிழக அரசு இழப்பீடு தருவதில்தான் ஆர்வம் காட்டுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். வரும் தேர்தலில் 200 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாகர்கோயிலுக்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மதவாத சக்திகள் மற்றும் பாசிச சக்திகளிடம் விஜய் மாற்றிக்கொள்ளக்கூடாது என கூறியவர், தவேக கட்சியில் கொள்கை கோட்பாடு இருப்பதால் விஜய் தனது கூட்டத்தில் காங்கிரஸ் பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி முழுமையாக செட்டில் ஆனதாக தெரியவில்லை என திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வரை நோக்கி ஒரு விரலை நீட்டும் போது பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மீது மற்ற விரல்கள் நீட்டப்படும் என்பதை நயினார் நாகேந்திரன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் முதல்வர் யார் தலைமையில் கூட்டணி என்ற குழப்பம் நீடித்து வருவதாக கூறினார். சமீப காலமாக தமிழகத்தின் காவல்துறையை நினைத்தால் பயந்து ஓட வேண்டிய நிலை உள்ளதாக பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் ராயபுரத்தில் அதிமுக அரசின் தெருமுனை கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானதாக கருதப்பட்ட காவல்துறை மீது தற்போது அச்சம் எழுந்துள்ளதாகவும், துப்புக்கெட்ட துறையாக மாறியுள்ளதாகவும் கூறினார். மேலும் ஸ்டாலின் சாயம் வெளுத்து விட்டதாக கூறிய அவர், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களை போக வேண்டிய இடத்திற்கு செல்வார்கள் என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வரும் 7ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் அவருக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே அவருக்கு Y+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்கு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பனகுடி அடுத்த காவல் கிணறில் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்திலிருந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் விண்ணில் செலுத்தப்பட இருக்கும் என்ஜின்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் SMSTM மாடுல் என்ஜினின் 4ஆம் கட்ட பரிசோதனை முதல் கட்டமாக 30 வினாடிகளும் 2ஆம் கட்டமாக 100 வினாடிகள் என மொத்தம் 130 வினாடிகளுக்கு இயக்கப்பட்டன. திட்டமிட்டபடி நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை என்ஜின் வெற்றிகரமாக எட்டியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மறைந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரது மனைவி புதிய கட்சியை அறிமுகம் செய்து வைத்தார். ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புத்தூர் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அப்போது நினைவிடத்திற்கு பேரணியாக வந்த அவரது மனைவி பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி எனும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார். கட்சிக்கான கொடியையும் அவர் அறிமுகப்படுத்தினார். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகளுக்கு கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சிங்கப்பூரை சேர்ந்த லியுங்காய் புக் மெடிக்கல் கம்பெனி தயாரிக்கும் கோடாலி தைலத்தை ஆக்சன் மார்க்கெட் இந்தியா நிறுவனம் இறக்குமதி செய்து சென்னையில் விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட கோடாலி தைலத்திற்கு உரிமம் பெற கோரி சுங்க அதிகாரிகள் தைலத்தை முடக்கி வைத்தனர். இதனையடுத்து தைலத்தை விடுவிக்க கோரி ஆக்சன் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரின் சரக்கை ஆய்வு செய்து விடுவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் நடைபெறவிருக்கும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கும் வகையிலான ட்ரோன் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதற்காக கோயில் கடற்கரை பகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்களை நிறுத்த போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் குடமுழுக்கின் போது பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான சோதனை ஓட்டம் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ராஜகோபுரத்திற்கு சாரம் அமைக்கும் பணி நிறைவு பெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் ராஜகோபுரத்தில் உள்ள கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்ற செல்வதற்கு இரும்பு கம்பிகளால் ஆன சாரங்கள் அமைக்கும் பணி நிறைவு பெற்றது. கோயில் விமான தளத்திலிருந்து பக்தர்கள் குடமுழுக்கை பார்க்க வசதியாக சுமார் 40,000 சதுர அடி பரப்பளவில் பிரத்யேகமான பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை அருகே இளைஞரை வெட்டி கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமராக்கி என்ற கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ்பாபு என்பவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து அண்மையில்தான் சொந்த ஊர் திரும்பியதாக கூறப்படும் நிலையில் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவரை காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தலைமறைவாகி உள்ளது. உறவினர்கள் அளித்த தகவலின்படி அங்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த மனோஜ் பிரபுவின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறி சென்று ஒடிசா மாநிலத்தில் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை மீட்டு வரக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஜய் கடந்த 27ஆம் தேதி சரித்திர பதிவேடு குற்றவாளி அபினேஷுடன் சேர்ந்து ஒடிசாவுக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து கஞ்சா வாங்கி வரும்போது மற்றொரு பிரிவை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் அஜயை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் உடன் சென்ற அபினேஷ் அஜயை கொன்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரபல யூடியூபர் சுதர்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மனைவி வரதட்சணை புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெக் சூப்பர் ஸ்டார் என்ற யூடியூப் சேனலை தொடங்கி மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தவர் சுதர்சன். இவர் மருத்துவரான விமலா தேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் சுதர்சன் சொந்த வீடு கட்டியிருந்ததாகவும் அதற்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதனால் மனைவியிடம் 20 சவரன் நகை கேட்டு சுதர்சன் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சுதர்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த ஏசி வெடித்ததில் அறையிலிருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமாகின. நகரின் மத்திய பகுதியில் உள்ள MK தெருவை சேர்ந்த ஃபாரூக் என்பவரது வீட்டில் மாடியில் பொருத்தப்பட்டிருந்த ஏசி திடீரென தீப்பற்றி எரிந்து வீட்டின் அறைக்குள் பரவியது. இதனையடுத்து அங்கிருந்த ஃபாரூக் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பற்றி எரிந்த தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வரக்கூடிய 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. அத்துடன் தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன.
மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் விண்ணப்பம் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான வெற்றி பேரணியில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே மற்றும் அவரது சகோதரர் ராஜ் தாக்கரே ஆகியோர் இருவரும் ஒன்றாக இணைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழியாக ஹிந்தி திணிக்கப்பட்டதற்கு இருவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மும்பையில் ஜூலை 5ஆம் தேதி பேரணி மேற்கொள்ள உள்ளதாக கூட்டாக அறிவித்தனர். ஆனால் அதற்கு முன்னதாகவே மகாராஷ்டிராவில் ஹிந்தி 3 மொழி என்ற உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது. இதனையொட்டி தாக்கரே சகோதரர்கள் அறிவித்த பேரணி வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மராத்தி கற்க முடியாது என்று பேசியவரின் நிறுவனம் சூறையாடப்பட்டுள்ளது. பிரபல முதலீட்டாளரான சுஷில் கேடியா ராஜ் தாக்கரேவுக்கு சவால் விடுத்து தான் மராத்தி மொழியை கற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்று உறுதியாக கூறினார். இதனை கண்டித்து மும்பையின் ஓர்லி பகுதியில் உள்ள சுஷில் கேடியாவின் அலுவலகத்தை ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா கட்சியினர் சூறையாடினர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பருவமழை காரணமாக ஏற்பட்ட மேகவெடிப்பு, மழை வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றால் 69 பேர் உயிரிழந்தனர். மேலும் 700 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் உள்ள துனாக், பக்சேத் ஆகிய பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சேதத்தை சந்தித்துள்ளன. பருவமழை தொடங்கியதிலிருந்து 14 மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாலைகள், குடிநீர் திட்டங்கள், மின்சார விநியோகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் அரசு துணை நிற்பதாக முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவின் புதிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் இருந்து கடந்த 25ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டு 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்த சுபான்சு சுக்லா விண்வெளியில் பல்வேறு விதமான ஆய்வுகள் மற்றும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் நுண்ணீர்ப்பு விசை மண்டலம் குறித்தும் விண்வெளியில் தாவரங்கள் வளர்ச்சி குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராபாத் பகுதியில் ஹோண்டா ஷோரூமின் இரும்பு கதவு விழுந்து காவலாளி உயிரிழந்தார். மொரதாபாத்தின் ராம்பூர் பகுதியில் உள்ள ஹோண்டா ஷோரூமில் பணியாற்றி வந்த காவலாளி ஷோரூமின் பிரதான வாயில் உள்ள இரும்பு கதவை மூடிக்கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கதவு காவலாளியின் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். டெல்லியில் வீடு ஒன்றிலிருந்து 3 சடலமாக மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தக்சின்புரி பகுதியில் உள்ள வீடு உட்பக்கமாக தாளிடப்பட்டு நீண்ட நேரமாக திறக்கப்படவில்லை. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். அங்கு 4 பேர் மயங்கிய நிலையில் கிடந்தனர். அவர்களை போலீசார் மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். அதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒடிசாவின் புரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டத்தின் புகுதா யாத்திரை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒடிசாவின் அழகிய கடற்கரை நகரமான புரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் கோயில் ரத உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நடப்பு ஆண்டுக்கான ரத யாத்திரைக்காக 3 பிரம்மாண்ட தேர்களும் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெகநாதர் தேரில் வெள்ளை நிறத்தில் 4 குதிரை சிற்பங்கள், பாலபத்திரர் தேரில் கருப்பு நிறத்தில் 4 குதிரை சிற்பங்கள், சுபத்ரா எழுத்தருளும் தேரில் சிவப்பு நிறத்தில் 4 குதிரை சிற்பங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் இழுத்தனர். அமெரிக்காவுக்கு பதிலடி வரி விதிக்க உள்ளதாக உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மீது பல்வேறு நாடுகள் அதிக வரிகளை விதிப்பதாக அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளை விதித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள், அதன் உதிரி பாகங்கள் மீது வரி விதிக்கப்பட உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பரஸ்பர வரிக்கு பதிலடியாக உலக வர்த்தக அமைப்பின் விதிகளுக்கு உட்பட்டு சுமார் 6200 கோடி ரூபாய் வரி விதிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. உக்ரைன் மீது நேற்று ஒரே இரவில் 550 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் இது என கூறப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 23 பேர் காயமடைந்தனர். இந்த மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் பயன்படுத்ததில் பெரும்பாலானவை ஷாஹிட் ட்ரோன்கள் என்றும் இதில் சுமார் 11 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குவாடலூ ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அங்குள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 27 பேர் வரை தற்போது வரை பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள அலுவலகத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் மூடியுள்ளது. உலகளவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கையை எடுத்து வருகிறது. 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது 9100 பேரை வேலையிலிருந்து நீக்கியிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் உள்ள அலுவலகத்தை தற்போது அந்த நிறுவனம் மூடியிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டின் லாகூர் நகரில் வீதியில் நடந்து கொண்டிருந்த ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகளை வளர்ப்பு சிங்கம் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. பாகிஸ்தானில் வீட்டின் சுவரில் இருந்து குதித்த சிங்கம் ஒன்று அந்த வழியே சென்று கொண்டிருந்த பெண் மீது பாய்ந்து தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிங்கத்தை வளர்த்து வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். லாகூரில் மக்களை தாக்கிய சிங்கம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு வனவிலங்கு பூங்காவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பதவிக்கான நியமனங்களை 4 வாரங்களுக்குள் வழங்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவிக்கு தகுதி என கூறி 26 பேராசிரியர்களின் பதவி உயர்வு பட்டியலை தயாரித்த தமிழக அரசு ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் முன்பே 14 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி முதல்வர்களாக நியமித்தது. இதனை எதிர்த்து பேராசிரியர்கள் 4 பேர் தொடுத்த வழக்கில் நியமன உத்தரவுகளை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் 4 வாரங்களில் மருத்துவக் கல்லூரி முதல்வர்களாக நியமிக்க உத்தரவிட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 2வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 53,027 கனஅடியிலிருந்து 51,401 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீரிருப்பு 93.47 TMCயாகவும் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 40,000 கனஅடி நீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் கரைபுரண்டு ஓடியும் தங்கள் பகுதிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பாளையப்பட்டி கிராமத்தில் பல்வேறு நீர்நிலைகளும் வறண்டு கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குடிநீரின்றி தவித்து வரக்கூடிய கிராம மக்கள் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டும் வாய்க்கால்கள் அமைக்கப்படாததால் தங்கள் பகுதிக்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் வரவில்லை என வேதனை தெரிவித்தனர். சென்னை குன்றத்தூர் அருகே பெட்ரோல் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எண்ணூரிலிருந்து 4000 லிட்டர் பெட்ரோல் 8000 லிட்டர் டீசல் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று குன்றத்தூர் அடுத்த காட்டாரம்பாக்கம் பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அப்போது விபத்து ஏற்பட்டு தலைக்குப்புற கவிழ்ந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையில் ஆக்ரோஷமாக உலாவிய ஒற்றை காட்டு யானை அந்த வழியாக வந்த வாகனத்தை வழிமறித்து சேதப்படுத்திய சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் நகர் பகுதியிலிருந்து கேரள மாநிலம் சுல்தான் பத்தேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை ஒன்று மிகவும் ஆக்ரோஷத்துடன் உலாவிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை திடீரென வழிமறித்த யானை வாகனத்தை தாக்கி சேதப்படுத்தியது. இதனை கண்ட சக வாகன ஓட்டிகள் ஹாரன் ஒலி எழுப்பி யானையை விரட்டியடித்தனர். விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே நல்லதலங்கால் கோயிலில் உள்ள உடைந்த சிலைக்கு புதிய சிலை வைத்த கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுராயிருப்பு அடுத்த அர்ஜுனாபுரத்தில் உள்ள நல்லதங்கால் கோயிலின் கருவறையில் இருந்த சிலையை மர்ம நபர்கள் உடைத்த நிலையில் 5 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் புதிய சிலை அமைக்க இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி மறுத்துள்ளதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் புதிய சிலை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேளிக்கை பொழுதுபோக்கில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே நடைபெற்ற தமிழ் தேசிய அரசியல் போராளி கலியபெருமாள் மற்றும் சமூக நீதி பெருங்காவலர் ஆணைமுத்துவின் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் இதனை தெரிவித்தார். திமுகவினர் விழுந்தாலும் புரண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். வரும் 12ஆம் தேதி கடலூருக்கு வரவிருக்கும் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் இவ்வாறு தெரிவித்தார். மடப்புரம் கோயில் காவலாளி கொலை வழக்கில் தொடர்புடைய பெண் என கூறி தனது புகைப்படம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை சேர்ந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளரான ராஜினி என்பவர்தான் புகார் அளித்திருக்கிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக எஸ்பி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். கும்பாபிஷேகத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட காவல் கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிப்பு கேமராக்களை எஸ்பி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த 23ஆம் தேதியும் அதேபோல நடிகர் கிருஷ்ணா 26ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி வழக்கை தொடுத்திருக்கின்றனர். போர் தொழில் படத்தின் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்க உள்ள புதிய படத்தில் நடிகர் தனுஷ் நடிக்க இருக்கிறார். இதனை வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கின்றது. இந்த படத்தின் படப்பிடிப்பு வரக்கூடிய ஜூலை 3ஆம் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டுள்ளனர். இந்த படத்தில் கதாநாயகியாக நடிகை பூஜா ஹெக்டேவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.